நேரம் உட்காந்துட்டு இருக்கீ? சீக்கிரமா வா. வேமா எந்திரிச்சு கிளம்புங்க. ஒரு நாள் கேக்குறது இல்ல. ஒரு நாள் கூட வெள்ள எந்திரிக்கிறது இல்ல. எப்ப பாரு லேட்டா எந்திரிச்சிருது. நம்ம சாட போட்டு விடு. சீக்கிரம் வரப்ப இல்ல பஸ் வந்து நிக்க போகுது. தூக்கி கொஞ்சம் வாங்க. அடிக்கிறதுக்கு போற கொஞ்சம் வெள்ள எந்திரிக்கணும் இருக்கா? எப்ப பாரு லேட்டா எந்திரிச்சுட்டு என்னைய அவதிப்படுத்திட்டு இருக்க. 9 மணி வரைக்கும் உட்காந்து போன பாத்துட்டு உட்காந்துருந்தா எப்படி நீ தூக்கம் கண்ணு கழிக்கிட்டு? நீ அவ்வளவு நல்ல பிள்ளையா? எல்லாம் கோமக்கு பண்ணி கேட்கும். அப்ப ஏன் காலையில நோட்டு வச்சு உட்காந்துட்டு இருந்தா? உட்கார வந்து நான் வேற ஒண்ணு காய போட்டு விட்டு ஊர வேலைக்கு வேற போகணும். சொன்ன உனக்கு அப்படியெல்லாம் இல்ல. நாங்க வேலையில பாப்போம். என்னடி தட போட்டால போட வேணாமா? வாண்டலை மட்டும் சிக்கு வருதோ தெரியலடி. நம்ம என்ன தேச்சு சீவிக்கிட்டே இருக்க. இருந்தாலும் இப்படி சிக்கு விழுந்து வச்சிட்டு இருக்க. அழுக்கிறதுக்கு போகும்போது எப்படி போற நீட்டா வரும்போது கோலமா வருது. எல்லாத்துக்கும் ஒரு பதில வச்சிரு. சொன்னா எப்படி உனக்கு உடனே கிடைக்கும்? நாளைக்கு வாங்கி போட்டு விடுறேன். இன்னைக்கு வச்சு போட்டுட்டு போ. வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இப்பதே வேற வேலைக்கு கிளம்பணும். உங்க பாட்டி சும்மாவே உட்காந்துருக்காவல எங்கிட்ட போட்டேன். நீ எனக்கு என்னவே போட சொல்லாட்டி போட்டா என்னடி உனக்கு சடை போட்டா சேர்த்தனே. நான் வாய் இந்த வாய் வச்சு நீ பொழைச்சிருவேன். நீ தோத்து முடி மறக்காம எடுத்துட்டு போயிரு. இன்னைக்கு எந்த இடத்துல வேலைன்னு தெரியலையே. போய் ராணிய கடை கேப்போம். அந்த தலையை வீட்டு கிளம்பணும். டிவி கிட்ட இருக்கு பாரு. நைட்டு எழுதி கீழே விட்டுட்டேன். நான் எடுத்து வச்சிருக்கேன். லப்பர் அங்கேயே வச்சிருக்கேன். எடுத்துக்க அவளை சொன்னா நமக்கு அதை விட சிக்கலா கிடக்கு. எடுத்துமே பாதி முடி போயும் போலியே. காலத்துக்கு நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காட்டி இப்படி போகும். நீ சமையல் முடிச்சிட்டியா? ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா கொண்டாவேன். நைட் ஒழுங்கா சாப்பிட போல. காலையில் வெள்ளன்னு எந்திரிச்ச உடனே வயிறு கவலை காந்துது. பசிக்குது. இன்னும் சமைக்கவே இல்லைன்ற. எப்ப சமைச்சு நான் எப்ப சாப்பிட்டு இது வேற டீ எத்தனை வாட்டி குடிச்சிட்டு இருக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? நைட்டே வாங்கலாம்னு நினைச்சேன். அப்படியே மறந்து தூங்கிட்டேன். வாங்கியிருந்தேனா இப்ப சமைச்சிட்டு வச்சிருப்பேன். என்னங்க ஒரு 10 நிமிஷத்துல சமைச்சிருவேன். நீங்க சீக்கிரமா மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேனா 10 நிமிஷத்துல என்னத்தையும் சமைப்ப? உப்புமா பண்றேன். இல்லனா கிச்சடி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியதே. மொத்தத்துல சாப்பாடு சமைக்க மாட்டேன். ஒலைய வச்சு அரிசி கழுவி போட்டு அதை வேக வச்சு வடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிருங்க. நீங்க வேற பசி தாங்குவீல. நாளைக்கு சொல்றேன் கிச்சடி பண்ணி தரட்டா? ஒரு நாள் 2 நாளா சரி. வேணும்னே பண்ணுதியா நீ? தினமும் கிச்சடி நைட்டு உப்புமா. நானும் மனுஷன் தானே. வாய்க்கு ருசியா சமைச்சு போட வேண்டியமா? என்னங்க பண்ண சொல்றீங்க? நேரம் ஆயிட்டுங்களாங்க. நீ நான் கடைக்கு போயிட்டு வாங்கி வந்து நீ சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள மயக்கம் முட்டையா விழுந்துருவேன். நான் போய் எங்க அண்ணன் வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். தினமும் வாங்க அங்கேயே போய் சாப்பிடுவீங்க. உங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஒரு நாளைக்கு உங்க சித்தி வீட்டுல போய் சாப்பிடுங்க. கேட்டு இது உனக்கு நல்லா இருக்க. தினமும் வீடு வீடா போய் சாப்பிட்டு திரியணுமா நானே? நான் ஒண்ணு உங்களை வீடு வீடா போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல கிடையாது. நீங்கவே நான் பண்றது பிடிக்கலன்னு வேறவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு திரியே. மறந்துடாதீங்க. நான் மட்டும் நான் சமைக்கிறது நானே சாப்பிடணும். நீங்க மட்டும் சாப்பிட மாட்டீங்களா? என்ன நியாயம் இது? அம்மா தாயே ஒண்ணு எனக்கு வேணாமா. நான் முதல்ல வீட்டை விட்டு கிளம்புறேன். நீங்க அப்பதுக்குள்ள தப்பிச்சு போறீங்க. காய்கறி யாரு வாங்கிட்டு வருவா? அம்மா ஏமா கோவப்படாத. கடைக்கார தம்பிக்கிட்டு போனப்பட்டு சொல்லி கொண்டு வருவா வீட்டுக்கு. இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சு அனுப்பியாச்சு. நம்ம இன்னைக்கு சமைக்க தேவையில்லை. எப்படியே மாத்தவெல்லாம் தினமும் சமைக்கிறாவளோ. பாத்திரத்தை வேற தொலைக்கிட்டு கையெல்லாம் காந்திக்கிட்டு தேவையா? என்ன மாதிரி யாரு இப்படி சமைக்கலன்னு தப்பிக்க முடியாது. இன்னைக்கு வழக்கம் போல ராணியக்கா வீட்டுல போய் கையை நனைச்சிட வேண்டியது. நான் அருமையா சமைக்கிறாவே. பாவம் ஒரு நாள் வேலைக்கு வேற போகணும். அந்த அக்கா வீட்டையே சொல்லி மதியானம் சேர்த்து கொண்டு வர சொல்லி
வந்துருச்சுன்னு போக வேண்டியதே. இந்த பையன் எங்கிட்ட திருவியான்னு தெரியலையே. பள்ளிக்கூடத்துக்கு லாங் சைஸ் நோட்டோ என்னமோ ஒரு நோட்டை வாங்கணும்னு இருந்தியா, அதுக்கே போயிருப்பான் போல. அவனே வந்து போய்க்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு, நம்ம வேலையை பார்த்துட்டு போவான். இன்னும் செத்த நேரம் உறங்கிட்டு அப்புறம் கிளம்பி போவான். இப்பயே போயிட்டு என்ன செய்ய? சோறு ஆக்கி வைக்கணும்ல, போன உடனே சாப்பிட்டு வர மாதிரி இருக்கணும். அங்கேயே போய் உட்காந்துட்டு இருக்க கூடாது. எனக்கு ஆரம்பம் நினைப்பாளே சோத்துக்கு வந்திருக்கானு. மகாராணிகளுக்கெல்லாம் இப்ப வேலை, அடுத்த வாரம் எங்களுக்கு வேலை. இப்படியே மொத்தமா வைக்காம தனித்தனியா வச்சு கொள்றாங்க. சரி, இந்த வாரம் பூரா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வாரம் நம்ம வேலைக்கு போவோம். லட்சுமி, என் மகனை பாத்தியா? பாக்கலையேக்கே. இப்ப யாவருதி கடை பக்கம் பார்த்தேன். நீ காய் வாங்கிட்டு இருந்தேனா குழம்புக்கு? அப்ப என்னமோ வாங்கணும்னு வந்து நின்னுட்டு இருந்தியா? அப்படியா? சரி, நோட்டு வாங்கணும்னு வந்திருந்தியா, அதுக்கு வந்திருப்பான் போல. நூறு வேலை அதே இடத்துல தானே இன்னைக்கு. நேத்து வேலை வந்தோம்னா அங்கேதான் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம மோட மேல போட்டுட்டு இருக்கு, சாரலுக்கும் போல. அலையெல்லாம் வராது, சும்மா இப்படி போட போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல காத்தடிச்சு வெயில் எடுத்துரும். நான் ஒருத்தி காய்கறி எல்லாம் வாங்குவேன், கடுகு வாங்க மறந்துட்டேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் அடுப்புல வச்சுட்டு போய் வாங்கிட்டு வரணும் பாரு. சரி தள்ளி வேமா, இன்னைக்கு காஞ்சு கட்டுக்கா போகுது. சீக்கிரமா குழம்பு வச்சு சாப்பிட்டு வாரேன். சரி வேமா வா. எல்லாரும் வந்துட்டே கிளம்புவோமா? யாரும் சுவாச முட்டி தூக்கியாச்சு, நடுங்க. சீக்கிரமா நடுங்க, நமக்கு முன்னாடி வயசானவெல்லாம் போறவே. நம்ம இந்த வயசுலயே பையா போயிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும், நடுங்க. உனக்கு வேணும்னா போட்டு சீக்கிரமா யாரும் ஒண்ணு வேணாம் பிடிச்சிட்டு இருக்கா, நடந்து போ. அங்க மெதுவாத்தியா வருவான். எல்லாரும் வந்துட்டோம்ல, நடுங்க, வெயிலுக்கு முன்ன போவா. என்னக்கு இந்நேரத்துல இப்படி இருட்டிட்டு இருக்கு, மழை வருமாக்கா? இந்த மலையை நம்ம என்ன தடுத்து நிறுத்தவா முடியும்? வந்தா வரட்டும், என்ன அதுக்கு? மழை வரல ஒரு பிரச்சனையும் இல்லடி. ஆனா நம்ம வேலை ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு மழை வந்தா போதும். வேலை செய்யறதுக்கு முன்னாடியே மழை வந்துச்சுன்னா வீட்டுக்கு அனுப்பிட்டுருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் வெட்டியா போயிடும். தூரம் நடந்து வந்துட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போனா நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க, மழையில ஒண்ணு வராது, நடுங்க. வாரத்துக்கு முன்னாடியே 10 நேரம் வர சொல்லிட்டு இருக்காளுவே. போங்கடி. இங்க பாருங்க என்ன வேகத்துல போகுது வர இந்த கிளவி. இவ்வளவு ஆர்வம் வேலை பார்க்கறது. வேலை பார்க்க ஒண்ணு அப்படியே ஆர்வத்து போல. போய் தூங்குறதுக்கு நல்ல இடத்து பிடிக்கணும்ல, அதுக்கிட்டே வேகமா போகுது. ஆமா, நிறைய பேர் அதுக்கிட்டே வேகமா போறவே. இங்க பாருங்க வேலை இந்நேரத்துல ஆரம்பிச்சிடாவுக்க. பார்க்க நம்மளும் வேலையை பார்ப்போம். இப்படி ஆரம்பிச்சாலே சீக்கிரம் வாங்க, எல்லாத்தையும் வச்சிட்டு வந்து வேலைய பாப்போம். எக்கா என்கிட்ட கொடுங்க. துப்பாக்கி எல்லாம் நான் போய் பத்திரமா வச்சிட்டு வரேன் ஒரு இடத்துல. எல்லாம் தெரியற மாதிரி வச்சுட்டு யாரும் தூக்கி